ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து பகுதியில் வசித்து வந்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பொது இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தனிப்படையிடம் ஒப்படைக்க ஈரோடு மாவட்ட அனைத்து காவல் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம். சதாசிவம் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சதாசிவம் வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேக்கரையான் தோட்டத்து பகுதியில் வசித்து வரும் ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதியினர் கடந்த 1ஆம் தேதி துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் கொலை செய்யப்பட்ட கிடந்தனர். தொடர்ந்து கொலை செய்யப்பட்டதுடன் 15 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பார்த்தோம்னால் திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் அண்மை காலங்களில் நிகழ்ந்த இரட்டை கொலை மற்றும் ஆதாய கொலைகள் போன்றே ஒரே மாதிரி இருப்பதாக காவல்துறை தரப்பில் முதலில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக கூடுதலாக முதலில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு இரு தனிப்படைகள் என உயர்த்தப்பட்டது. தற்போது பார்த்தோம்னால் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த முறை நடைபெற்ற குற்ற சம்பவங்களில் இதுவரை குற்றவாளிகளை பிடிப்பது என்பது மிகுந்த காவல்துறைக்கு சவாலாக இருந்தது. அதனால் இந்த முறை குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டும் என போலீசார் தரப்பில் முடிவு செய்து இதற்காக நீலகிரி, ஊட்டி, சேலம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த குற்ற சம்பவத்திற்கான பணிகளை குற்றவாளிகளை பிடிப்பதற்காக மேற்கொண்டு வருகின்றன. இது ஒரு நடந்து கொண்டிருக்கும் சூழலில் காவல்துறைக்கு அழுத்தம் தரும் வகையில் பல்வேறு விவசாய அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. மேலும் அரசியல் கட்சிகள் பார்த்தோம்னால் அதிமுக இன்று போராட்டம் திட்டமிட்டுள்ளது. இதே போன்று பாஜக காவல்துறை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை என கூறி இன்று மாலை அண்ணாமலை மற்றும் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதனால் காவல்துறைக்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்கும் வகையில் இருக்கக்கூடிய நிலையில் இதன் தொடர்ச்சியாக குற்றவாளிகளை பிடிப்பதற்காக காவல்துறை ஒரு புதிய நடவடிக்கை எடுத்துள்ளது. அது என்னவென்று பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்டத்தில் பொது இடங்களில் அதிக அளவு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த சிசிடிவி கேமராக்களை கடந்த இந்த கொலை பார்த்தோம்னால் 29ஆம் தேதி நிகழ்ந்திருக்கக்கூடும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதனால் 28, 29 போன்ற காலகட்டங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை தனிப்படை காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய கிரைம் டீம் போலீசார் கைப்பற்றி அதனை தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட எஸ்பி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அந்தந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடங்களில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை தற்போது போலீசார் கைப்பற்றி அந்த கொலை சம்பவத்திற்கு உதவியாக இருக்கும் வகையில் அந்த படக்காட்சியில் தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைத்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.